நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு எப்படி நம்மளுடைய கிரக நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுக்கிறது, பரிகாரங்கள், அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். மிதுனராசிக்கு 10ஆம் இடத்துல சனி எப்போ 4 மாதம் முன்னாடி ஏப்ரல் 2025 வந்தாரோ, தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள். ஒரு தவறான வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகிற மாதிரி அமைப்பு இருக்குது. நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு, தொழில் மேன்மை, அவங்க என்ன வேலை தொழில் இருக்கிறாங்களோ அதில் நிறைய புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது. சில பேருக்கு என்ன சார் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படிம்பீங்க. ஆனால் அது வேலை போனது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேற ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் அது நடந்ததுங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ராஜயோகாதிபதி ஆகிய சனியே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது அமைப்பு. பொதுவான அமைப்பான கோச்சார் அமைப்புல ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரத்தில் மிதுன ராசி கிடைக்குது. அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ள இருக்கிறது அருமையான விஷயம். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பது. இதுவரை போன வருஷம் ஃபுல்லாக தவறான முடிவுகளை எடுத்த மிதுன ராசிக்காரர்கள், நிறைய விரயங்கள் செய்தவர்கள், ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்ட்டு தேவையில்லாமல் லாஸ் பண்ணவங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் பிரயோஜனம் இல்லாத செலவுகள் செய்து கொண்டு வந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த கடந்த 4 மாதமாக மே, ஜூன், ஜூலையிலேருந்தே ஓரளவுக்கு விழித்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. விழித்து கொண்டார்கள். அதுலேருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, சரி இது மேலே எப்படி நம்ம டெவலப் ஆகலாம், இது வரைக்கும் நடந்துருச்சு, உண்மையில எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நல்ல புத்தியும் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு மனநிலையும் இப்போதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்குதுங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே சமயத்தில் ராஜயோகாபதி 10ல் குரு லக்னத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது அருமை. ஸோ குருவின் பார்வை வேற ராகுக்கு விழுகுது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. இது மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை, வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மாஸ்டர் பிளான் உங்களுக்கு குறிப்பாக ஒரு 30, 40, 45, 50 வயசில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய ஒரு டைம். பிற்பகுதிக்கு எப்படி ஒரு அஸ்தம சனியிலேருந்து 2020, 21, 22 வந்தீங்களோ, அதுக்கப்புறம் வேணுங்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு ஆண்டாக, அதிலும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படையான ஒரு மாதத்தில் ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனையிலேருந்து விலகு வர்றது, பழைய தவறான ஒரு குரோத் இல்லாத வேலையிலேருந்து மாறுறது, பிஸ்னஸை புதுப்பிக்கிறது, வேற மாதிரி செய்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வியாபாரங்கள், தேவையில்லாத விஷயத்தை கழிப்பது, அது மாதிரி ஒரு ரொம்ப உன்னதமான சில பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு, சில விஷயங்கள் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு, நல்ல மாற்றங்கள், வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு இன்டர்வியூ கால் அதில் நல்ல ஃபேவரபுளான ஒரு அவுட்புட் கிடைக்கிறது. படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகம், என்ன படிக்கணுங்கிறதுல கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 6ஆம் இடம் மாத கடைசியில் வரார். ஸோ மாத கடைசிக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் திட்டம் தீட்டி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி முதல் 3 வாரங்கள் ஓரளவுக்கு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதியாகிய புதன் இருப்பதும் சூரியன் இருப்பதும், அதே சமயத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு நீச்சம் வந்தாலும் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதும் அருமை. ஸோ இதெல்லாமே ஒரு குளோரியஸான ஒரு நல்ல ஒரு லக்கான டைம், ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தில் முதல் 3 வாரமாகி அக்டோபரில் சில விஷயங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை இதுவரை கடன் அடைப்பது, போன வருஷத்தில் செய்த பிரச்சனைகளை வெளியில் வர்றது, வம்பு வழக்குகளிலிருந்து வெளியில் வர்றது, கடனை அடைப்பது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக
மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை இது வரைக்கும் வந்து மனசோர்வாகவும் எது சொன்னாலும் கேட்காம இருக்கக்கூடியது, குடும்பத்தில் வந்து பெரியவங்களுடைய உடல்நிலை கோளாறுனால பல பிரச்சனைகள், நிறைய செலவுகள், மனசில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி எல்லாமே ஓரளவுக்கு சீராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆரம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் இயர்ஸாக கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் க்ரோத் அண்ட் பர்சனல் க்ரோத் கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை, அதே சமயத்தில் சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு, ஜாபு, ரிலேஷன்ஷிப்பு, காதல் கை கூடுற விஷயங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 அக்டோபர் மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதிரியான சும்மா பொதுவான அமைப்பு தான் ஒழிய, உங்களுடைய நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீர்கள் வைத்து நம்மளோட ஜென்ம ஜாதகம் போட்டு அதில் உங்களுக்கு தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன, இப்போ நடக்கக்கூடிய புக்தி என்ன, என்ன புக்தியை டிவைட் பண்ண அந்தரம் வரும், அந்தரம் என்ன அந்தரங்கள்லாம் போயிட்டு இருக்குங்கிறது பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 12 மாதம்லாம் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறது, எந்த டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போகுது, நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் கர்வ் இன் யுவர் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற செயல்களை குறைத்து கொண்டு எது நமக்கு பிராப்தங்கள் இருக்கிறதோ, எது நமக்கு வந்து வாய்ப்புகள் காட்டுகிறதோ அதை நோக்கி நாம் போகும்பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அதை நோக்கி நம்ம போய் அதை அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னல் பிளானிங், பர்சனலான சில ரிலேஷன்ஷிப் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து தேவையற்ற மனக்குழப்பங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், பயம் இதெல்லாமே நம்ம தவிர்த்து தெளிவான ஒரு முறையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஆலோசனை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்த்து துல்லியமான பலன்கள் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் எப்படி வந்து கிரகணிகள் இருக்குது, கர்மா எப்படி செயல்பட போகிறது, கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது எப்படிங்கிறதை துல்லியமாக அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒளித்தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் முடிந்து ஏப்ரல் 2025 படிப்படியாக கொஞ்சம் மீண்டு வரார் என்பது தான் உண்மை. இப்போ பாருங்கள், சனி வந்து 9ஆம் இடத்துல, குரு 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 12லேருந்து 6 கனெக்ட் ஆகிறப்போ சில வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் மாறுதல், எளிமை ஆணிலம், கடன் சார்ந்த விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், ஒரு மாதிரியான ஒரு ஃபண்டிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, சுப முதலீடு, கடன் மூலமாக ஒரு விஷயத்தை பெறுவது, அடுத்தும் கூட்டு தொழில், அது மாதிரி சில வியாபார உலகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு வருடமாக போய்கொண்டிருக்கிறது. அதில் அக்டோபர் மாதமும் ஒரு உன்னதமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8ஆம் இடத்திலும், கேது வந்து 2ஆம் இடத்திலும் இருந்து ராகு குருவின் பார்வை பெறும்பொழுது 8ஆம் இடத்து ராகு வந்து நிறைய பேத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறது, இடம் மாறுதல், வீடு மாறுதல், வேலை மாறுதல், தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் அடுத்த சர்க்கிள் போய் தொழில் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, ஒரு அபிவிருத்திக்காக கடன்பட்டு ஒரு ஓடி அக்கௌண்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆகுறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களும் உயர்வுகளும் எக்ஸ்பான்ஷனும் டெவலப்மெண்ட் நிறைந்த ஒரு காலகட்டமாக கடக ராசிக்காரருக்கு உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது, மேல் படிப்புக்காக வேற வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, விசா எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் விசா கிடைத்து போகுது, அது மாதிரி சில விஷயங்கள், உயர் படிப்பு, பிஹெச்டி அது மாதிரி படிப்புகள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கடந்த 2 வருஷமாக அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்ட கடகராசிக்கு நல்லாவே சில விஷயங்கள்
திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய விஷயத்துல எல்லா வயதினராகிய கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கும். இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கடன்படுதலில் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையற்ற பண விரயங்கள் செய்யக்கூடாது. தேவையற்ற வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கூடாது. ஸ்கேம்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பேராசை பெரு நஷ்டம்ங்கிறது கடகராசிக்காரங்க இந்த தருணத்தில் நல்லா ஞாபகம் வைத்துக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் ராகு கேதுகள் வந்து 8-2 இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால சில முதலீடுகள் நல்ல லாபம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லாபம் வரும். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள், அந்நியர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து கடந்த 2 வருஷமாக பாதிக்கப்பட்டாரோ அவங்களாம் மீண்டு வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை மாற்றங்கள்லாம் வந்து படிப்படியாக வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்றவங்களுடைய பணம் நமக்கு கிடைக்கிறது, கைமாத்தா பணம் வர்றது, கடன் வாங்கி நம்மளுடைய தொழிலை மேம்படுத்திக்கிறது, அந்த கடன் மொல்ல கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வந்து தொழில் செய்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லா அமைச்சுக்கலாம். மற்றபடி ஒரு மாதிரி 6ஆம் வீடு 8ஆம் இட திசை போகிறவங்க தேவையற்ற கடனோ தேவையற்ற உடல்நல கோளாறு வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால எல்லாமே கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்று நாம் கடகராசிக்காரர்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற மாதகரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜோகாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலயே இருந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், வேலையில முன்னேற்றங்கள், நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல 5ஆம் இடத்துலையும் வந்து மாச கடைசியில போறது வந்து தவறு இல்லை. ஸோ இன்னுமே இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ குருவின் பார்வை 4ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்துல இருப்பது பார்த்தீங்கன்னா, தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துவ வந்து நல்லாவே வசதி படுத்திக்கக்கூடிய அமைப்பு, அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு கூடிய அமைப்புகள் வந்து இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் நடுத்தர வயதினர், தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து செவ்வாய் இருக்கு. புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து நல்லாவே மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன பண்ணணும், எந்த கோர்ஸ் பண்ணணும், எதில் படிக்கணும், எந்த துறையில் போகலாங்கிறதுக்கெல்லாம் குருவின் பார்வை பெற்று நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும், வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து நீச்சமாக போனாலும் 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்து சில பாக்கியங்களை கொடுக்குறார். தவறுகள் இல்லை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரோத் ஆன விஷயத்துக்கும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணுமே ஒழிய, பணம் இருக்குன்ட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம்னா பிற்காலத்தில் அதை அடைப்பதற்கும் அதை வந்து ஒரு சில பண்ணுவதற்கும் சில சிரமங்கள் ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு பொதுவான பலன்களில் வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, நல்ல மாற்றங்கள், நல்ல இடமாற்றங்கள், நல்ல உத்வேகமான ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம், பண விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளிலிருந்து சரியான உபயோகம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புக்தியில் போய் கொண்டு இருக்குது, தசையை டிவைட் பண்ணால் புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கிற அந்தம் இந்திய வேத ஜோதிடம், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஆதிபத்தியங்கள் செயல்படுகிறது, அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நாம் இப்போ பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள், மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான முடிவுகளை நாம் எடுத்து அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் 3 மாதங்களில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் இந்த புக்திகள் என்ன கொடுக்குது, அடுத்த வரக்கூடிய புக்தி என்ன காட்டுது, எது மாதிரி வாழ்க்கை விஷயங்கள் காட்டுது, எப்போ மாறுது நல்லது, எப்போ உயர்வது நல்லது, எந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பிராப்தத்துக்கு அளவு நாம் வேணுங்கிற செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற முறையில் தேவையற்ற டைரக்ஷனில்
தேவையில்லாத சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் செலவு பண்ணாமல் நம்மளோட பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை எடுத்து அந்த டைரக்ஷனில் போகும்பொழுது எதிர்நீச்சல் செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்ம குறிக்கோள் பண்ணக்கூடிய நம்ம எந்த விஷயத்தை நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நம்ம பிராப்தங்கள் எப்படிங்கிறது துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் குழப்பிக்காமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான விஷயமே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம உண்மையே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.